சஃபி என்றா மறைவான ஒரு ஷிர்க் மனிதர்களுக்கு மத்தியில வாரத பைப்புன்றா அதுதான் பேர் புகழுக்காக வேண்டி அல்லது அடுத்தவன் தெரிஞ்சு கொள்ளணும் என்று செஞ்ச அமலை அவன் சொல்லி காட்டுறானோ, முகஸ்துதிக்காக வேண்டி அமல் செய்யறானோ, இவன் அமலுடைய விஷயம் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை விட பயங்கரம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, வாழ்க்கையில செஞ்ச அமலை பாதுகாக்க முதலாவது நாவை பாதுகாத்துப்போம். நாவை பாதுகாப்போம். செஞ்ச அமலை வாழ்க்கையில வெளியில சொரியில வானம். எங்களுடைய அமல்கள் யாரோ ஒருத்தருக்காக வேண்டி எங்களோட அமல்களுக்கு இங்க அலங்காரம் செய்ய தேவையில்ல. யாரோ ஒருத்தருக்காக வேண்டி நாங்க செய்ய தேவையில்ல. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட காலத்துல ஒரு முக்கியமான ஒரு ஜனாஸா ஒருத்தர் மௌத் ஆகிட்டார். இந்த நேரத்துல அந்த ஊர்ல இருந்து எல்லாம் ஜனாஸாக்கு போனான். அவ யோசிங்க, ஒரு ஊர்ல எல்லாம் போறாங்கன்னா அந்த ஊர்ல முக்கியமான ஆளு. இப்ப இந்த இடத்துல அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஜனாஸாக்கு போகல. சிலவங்க வந்து கேட்டாங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்ககிட்ட, நீ ஏன் ஜனாஸாக்கு வரல இந்த மனுஷன்? சொன்னாங்க, நான் ஜனாஸாக்கு வெளியாகத்தான் பார்த்தேன், நான் இந்த ஜனாஸாக்கு போவலன்னு சொன்னா மனுஷர் என்கிட்ட வந்து கேட்பாங்களே, ஏன் நீங்க வரலன்னு சொல்லி. அப்ப நாங்க நீங்க கேட்கறதுக்காக வேண்டி நான் ஜனாஸாக்கு வந்ததை போல ஆவிருமே. அதனால அந்த இடத்துல இஹ்லாஸ்ல சின்ன பலஹீனம் வந்துட்டு நான் அந்த ஜனாஸாக்கு வரலேன்டா. சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள வந்தார், அவசரமாக தொழுதுட்டு வெளியே போறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு கோபம் போகக்கூடிய சஹாபியே எடுத்தாங்க சவுக்க, கேட்டாங்க, இவ்வளவு அவசரமா தொழுதுட்டு எங்க ஓடுறாய்? நிதானமா தொழு வேண்டாம். இந்த மனுஷன் அந்த அவங்களுடைய சாட்டைக்கு பயந்து வந்து நிதானமா அமைதியா தொழுதார். இப்ப அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, ரெண்டு தொழுகையில எந்த தொழுகை சிறந்தது சொல்லு பார்ப்போம். இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ரெண்டாவது தொழுத நிதானமா தொழுகையை விட அவசரமா தொழுதான் சிறந்தது என்றா. கேட்டாங்க, ஏன் அப்படி சொன்னாய்? நான் சொன்னேன், நான் அவசரமா தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுதேன், நிதானமா தொழுந்தாலும் உங்களோட சாட்டை அடிக்கி பயந்து தொழுதன் என்றா. சுப்ஹான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அததான் சொன்னாங்க, ருப்ப ஸாயிம் லைஸ லஹு மின் ஸவாமி ஸௌமஹு இல்லல் ஜூ' வல் அத்ஷ். சொன்னாங்க, அதிகமான நோம்பாளிகள் நோம்பு பிடிக்கிறாங்க, பசியில தாகத்துல மட்டும்தான் நீக்கிறாங்க, அவங்களோட நோம்புல எந்த புரோசனமும் இல்லை. எத்தனையோ பேர் நின்று வணங்குறாங்க, அவங்க வெறுமனே நின்று வணங்குறது மட்டும்தான், அவங்களோட தொழுகையில் எந்த புரோசனமும் இல்லை. இந்த நாவை கொண்டு அமல்களை வெளியில சொல்லி காட்டலாம். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது விஷயம், அமல்கள் வாழ்க்கையில செய்யுங்க கஷ்டத்தோட சிரமத்தோட, ஆனா அமல்களை வாழ்க்கையில வெளியில சொல்லவான், முகஸ்துதிக்காக வேண்டி செய்யவான். எங்களுக்கு எவ்வளவு செய்ய இயலும் அவ்வளவு செய்யுங்க. நீங்க அமல் செஞ்சிட்டீங்களா, உங்களுக்கு கீழே பொறுப்புல உள்ளவங்களுக்கு மட்டும் போயிட்டு எத்தி வைங்க. மஸ்ஜிதுக்கு போறதுடைய கண்ணியம், தராவீஹுடைய கண்ணியம், வித்ருடைய சிறப்பு, உங்களுக்கு கீழே பொறுப்புல யாரெல்லாம் நீக்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தி வைங்க. சாட மாடையாக பேசுறது, அங்க இங்க ஹிண்ட் அடிக்கிற மாதிரி பேசுறது, மற்ற மனிதர்கள் அப்படியே தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு காலமும் செஞ்சு அமல்களை பறி கொடுக்கவானும். இது முதலாவது. ரெண்டாவது, உலமாக்கள் சொல்றாங்க, நாவை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்துல மிக முக்கியமானது தான் ரமலானுடைய காலம். தேவையில்லாத எந்த விஷயமும் பேச போவான், தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்திலும் தலைப்போட வைத்திடுவான். அது எந்த விடயமாக இருந்தாலும் வாயில இருந்து தேவையில்லாத ஒரு பேச்சு பேசுறல்ல, புறமாக இருந்தாலும் கோலாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் இட்டுக்கெட்டாக இருந்தாலும் அவதூறாக இருந்தாலும் தூசணமாக இருந்தாலும் மோசமான எந்த வார்த்தையும் வாயால பேசிட வானம், நோம்புல பலாபலன் இல்லாம வைத்துடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க தேவையில்லாத ஒரு வார்த்தை வாயால வெளியாகினா எங்கட அமல்கள் எல்லாத்தையும் அதை அப்படியே பாலாக்கி போட்டுடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிக முக்கியமான சஹாபி. கியாமத்துடைய நாள் உலமாக்களுக்கு தலைவர் இவர் தான், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் இவங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. ஈமானோடுமா, இஹ்லாஸோடுமா, இபாதத்தை பத்தி, அமால்களை பத்தி, குர்ஆனுடைய ஷரஹ், ஹதீஸுடைய ஷரஹ், எல்லா விஷயத்தையும் படிச்சு கொடுத்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, அலா உக்பிருக பிமிலாகி தாலிக குல்லி, சொன்னாங்க, உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரவான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பலா யா நபி அல்லாஹ், சொல்லித்தாங்க அல்லாஹுடைய நபியேன்னு சரி சொன்னாங்க.
இந்த நேரத்துல சொன்னாங்க என்ன தெரியுமா? ஃபஅഖத லிசானிஹி, அவங்களோட நாக்க வெளியே எடுத்து இப்படி பிடிச்சு கொண்டான். பிடிச்சு சொன்னாங்க, குஃப அலைக ஹாதா, இந்த நாவுக்கு நீங்க பயந்துக்கோங்க முஆத் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துட்டு சொன்ன வார்த்தை, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கியாமத்துடைய நாள் உலமாக்களுடைய தலைவருக்கு சொன்ன எச்சரிக்கை, நாக்க வெளி எடுத்து சொன்னாங்க, இந்த நாக்குடைய விஷயத்துல பத்திரமா இருங்க. வாயிக்கென்று பேச போவானு, எங்களுக்கு பேச ஏலும், ஆனாலும் பேசாம இருக்கிற மௌனம் சிறந்தது. பேச போவானம், எங்களுக்கும் பேச தெரியாவா? எங்களுக்கு பேச வாயில்லையா? இப்படி என்ன பேச தேவை? அவங்களுக்கு பேச உரிமைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நோம்புடைய கட்டமோ மற்ற கட்டமோ மௌனமாக அந்த இடத்துல இருந்து விலகிறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்கட கட்டுப்பாட்டை மீறி செயற்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் நாக்கு சொல்றது. ஏனென்றா சில டைம்ல மனிதர்களுக்கு கோபம் போனா என்ன பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியாம பேசிடும், என்ன சொல்றோம்னு அவங்களுக்கு தெரியாம பேசிடும். பொறுமை என்றது ஆரம்ப கட்டத்தில் வரணும். எவ்வளவு மனிதர்கள் சமூகத்துல பாக்குறோமா இல்லையா? குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு காரணம் நாவு, வாய். சொல்லுவாங்க, இந்த வாயால தான் குடும்பம் பிரிஞ்சிச்சு, இந்த வாயால தான் ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சிச்சு, இந்த வாயால தான் வியாபாரம் போச்சு. இந்த நாவ மிச்சம் கண்ட்ரோல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அதெல்லாம் பறிபோன போறோம். நாங்க அதுக்கு பின்னால பேசுறதுல அர்த்தம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பெண்மணி அழுவுறா, குழந்தை மவுத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னுக்கு போயிட்டு சொன்னாங்க, அழுவாம பொறுமையாயிருங்க. இந்த பெண்மணி சூடாக ஏசினா, பின்னுக்கு வந்த யாருன்னு தெரியா, ஏசினா சும்மா போவோம் அவங்களுக்கு தெரியுமா, அப்படிப்படியே ஏசிட்டான். பின்னுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் அந்த பெண்ணுக்கு. வந்தவங்க கிட்ட இருந்தவங்க சொன்னாங்க, வந்து சொன்னது யார தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இந்த பெண் ஓடி போய் சொன்னா, யார சொல்ல நீங்க வந்தேன்னு தெரியா, நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் லூலா, பொறுமைன்றது ஆரம்ப கட்டத்துல வரும். இந்த பேசினதுக்கு போற வந்து ஒன்று நினைச்சு கொள்வான்னு ஒரு ஆத்திர அவசரத்துல பேசினது, இந்த பேச்சு இல்லை. பொறுமை என்றது, பொறுமை உடையிற கட்டம் தான் பொறுமை வரணும். பொறுமை உடைஞ்சி மன்னிப்பு கேட்கறதுல பேர் அல்ல பொறுமை. பொறுமை எப்போ உடையுதோ அந்த நேரம் தான் பொறுமை ஆயிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடைசியாக இதோட முடிச்சு கொள்றது, அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் இந்த ஒரு விஷயத்தை நாங்க எதை விட்டுட்டோமோ அதை பெரியோர் அமலை எடுத்து சொர்க்கத்தை கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி. கிதாபுகள்ல இவங்களோட வரலாறை கொஞ்சம் எடுத்து வாசி. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு யார், இஸ்லாத்தில் எப்படியான சஹாபி என்று இவங்களோட சம்பவங்கள் எடுத்து வாசி. இவர் யாருண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 23 வருஷ காலமும் ஒன்றாக ஈந்த ஒரு சஹாபி தான் அபூ துஜானா. 23 வருஷமும் மக்காலிருந்து மதீனாக்கு வந்ததுக்கு பின்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அவங்களோட மௌத்து வரைக்கும் கடைசி முட்டும் இந்த சஹாபி அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாருண்டா, பத்ருடைய சஹாபி. பத்ருடைய யுத்த காலத்துல கலந்து கொண்டவர். பத்ர்ல கலந்து கொண்டவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இஅமலு மா ஷி'தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும். உலகத்துல நீங்க வேண்டியமாய் வாழுங்க, உங்களோட எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்றான் அல்லாஹ். இதுதான் பத்ரு சஹாபாக்களுக்குரிய சிறப்பு. இந்த பத்ருடைய சஹாபி அபூ துஜானா, உஹதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக் யுத்தத்துடைய சஹாபி, பைஅத்துர் ரிதுவான்ல கலந்து கொண்ட சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல பொய் நபி தோன்றிய நேரத்துல அவங்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சாங்க. அந்த யுத்தத்துல துணிச்சலாக போராடிய ஒரு சஹாபி அபூ துஜானா. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்துக்கு முன்னால அவங்களோட வாளை எடுத்து சஹாபாக்களுடைய ஒரு கூட்டத்துல வச்சு கேட்டாங்க, இந்த வாளுடைய ஹக்க நிறைவேற்ற யாரு ரெடி? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யார் சொல்ல, நான் தயாராகிறேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை, சொன்னா வாள் எனக்கு விருப்பமான சாமனம், நான் ரெடி ஆகிக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு எலும்பல்ல மௌனமாயிருந்தா. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, யார் சொல்ல, நான் தயாராகிறேன். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, நான் தயாராகிறேன். இப்படி பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் எழுமினாங்க. கடைசி அபூ துஜானா எழுமி சொன்னாங்க, யார் சொல்ல, நானும் தயாராகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாளுடைய ஹக்க அபூ துஜானாவுடைய கையில தான் கொடுத்தாங்க. அவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி இஸ்லாத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ர் உஹத் எல்லாம் ஒரு ஓரத்துல வைங்களே, சஹாபியை வச்சு அவர் சொர்க்கம் பேத்திடலுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். சஹாபாக்களை நாங்க பொருந்தி கொண்டோம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது.
அப்ப அதை கொண்டே அவர் சொருக்கம் போவேலும். ஆனா அபூ துஜானா சக்கராத்துடைய நிலைமைக்கு வந்துட்டார். சக்கராத்துல ஈகிறாரு. சஹாபாக்கள் பார்க்க போறாங்க. கிதாபில் எழுதுறாங்க, யதஹல்லல வஜ்ஹஹு கல் கமர், அவங்களுடைய முகன் சந்திரனை போல பிரகாசமாகி சிரிச்சு கொண்டிருக்கிறான். சக்கராத் சிரிச்சு கொண்டிருக்கிறான். பயம் ஒன்றும் இல்லை, மௌத்துல சிரிச்ச நிலைமையில இருக்கிறான். நாங்க நீங்க என்ன யோசிப்போம்? ஒரு பத்ருட சஹாபி, உஹதுட சஹாபி, உஹதுல விட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. உஹதுல அப்படி நடந்து கொண்டார். ஹந்தக்ட சஹாபி, ஹுனைன்ட சஹாபி, பையத்து ரிதுவான்ல இருந்தார். நபியும் வாழ கொடுத்தாங்க. ஒரு சஹாபி அது சுட்டி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை கேட்டாங்க சஹாபாக்கள், அபூ துஜானா இப்படி சிரிச்சு கொண்டிருக்கிறீங்க சக்கராத்துல? சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்துல தைரியமா ஒரு விஷயத்தை வச்சு சொர்க்கத்தை கேட்டிக்கிறேன், நல்லா நிச்சயம் அதை கொண்டு சொர்க்கம் தருவான். கேட்டாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? நாங்க எதை விட்டோமோ அதை தான் அவங்க சொன்னாங்க ஃபகான கல்பி லில் முஸ்லிமீன சலீமா, முஸ்லிம்களுடைய விஷயத்துல என் உள்ளம் சலாமத்தாய். யாரோட நான் பிரச்சனை பண்ணில்ல, யாருக்கும் பேசி இல்லை, தேவையில்லாத அடுத்தவண்ட ஊர்வலா நான் பேசி இல்லை, கோல் புறங்கள் இதெல்லாம் கதைச்சு இல்லை. இதை கொண்டு அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறேன். இந்த பத்ரை கொண்டு உஹதை கொண்டு இதெல்லாம் கேட்கல, மற்றவனோட நான் நல்ல முறையில நடந்துக்கிறேன், அதை கொண்டுதான் சொர்க்கத்தை கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுருக்கம். கஷ்டத்தோட சிரமத்தோட ரமலான்ல அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாவுகளை கட்டாயம் பாதுகாத்துக்குவோம். புறம் வானம் விட்டு போடும், பொய் வானம் விட்டு போடும், கோல்சேல்ல வானம் விட்டு போடும், இட்டுக்கெட்டான விஷயங்கள் வானம். உங்களுக்கு ஒரு விஷயம் விளப்பம் இல்லையா, ஒருத்தர் வந்து சொன்னா அதை நம்ப வானம். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாரா, அந்த விஷயத்தை நம்ப வானம். அதுல ஊர்ஜிதம், அது உறுதியா இல்லையான்னு சொல்லி பாருங்க. அதை கொண்டு போய் 10 பேர்கிட்ட சொல்ல வாடும். இதனால ரமலானுடைய நோம்புல புரோசனம் இல்லை. அவர் சில நேரத்துக்கு பொறாமையில சொல்லலும். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு கண் இல்லாம உங்ககிட்ட ஓடி வாரா, ரத்தம் வடிய வந்தாலும் அவரோட பக்கம் நியாயம் எடுக்க வானம். ஏன்? இவர் சண்டை பிடிச்ச அடுத்த மனுஷன் 2 கண் இல்லாம கேளுமெண்டா ஐசுட்டு ஒத்தருடைய பேச்சை விட்டு ஒரு நாள் முடிவு எடுக்கிறல்ல. அவர் பொறாமையில சொல்லேலும், வேற ஏதாவது விஷயத்துல சொல்லேலும், வேற பழி வாங்கணும் என்று சொல்லேலும், கேவலப்படுத்த சொல்லேலும். அதனால ரமலான்ல நாவுகளை பாதுகாரு. ஏனென்றா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா எங்கேயுமே சொல்லல, நேரடியா சொல்லல, ஜகாத் கொடுக்காதவனுக்கு அல்லாஹ் லானத்தீகுது. லானத்தீகுதுங்க எங்க சரிக்குதா? சதகா கொடுக்காதவனுக்கு அல்லாஹ் லானத்தீகுது, சொல்லாதவனுக்கு அல்லாஹ் லானத்தீகுது. வேற வார்த்தையா தான் சொல்றான். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேரடியாக அல்லாஹ் பதுவா செய்யறான் என்றா, அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், போய் பேசுறவனுக்கு அல்லாஹ்ட பதுவாயிகு. வயலு யௌமைதில் முகதிபீன், போய் பேசுறவன் எல்லாம் நாசம் தான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லு. நேரடியாக வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை பேசி திரியக்கூடியவர்களுக்கு நாசம் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்ப அமல உட்டவனு கூட அல்லாஹ் தஆலா பதுவா செய்யல. இந்த மாதிரி நாவோட சம்பந்தப்பட்ட பாவம் செய்யறவனுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக பதுவா செய்யறான். எனவே ரமலானுடைய காலம் அமல்களை பாதுகாக்கணும் என்றா, முதலாவது எங்களுடைய நாவுகளை பாதுகாக்கிறதின் மூலமாகத்தான் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் பாதுகாக்க முடியும். மீதமாக இருக்கக்கூடிய காலத்திலேயாவது நாவுகளை பாதுகாத்துக் கொள்வோம், அமல்களை வெளியில சொல்லாம வைப்போம். யாரோடையும் சண்டை சச்சரவு வானம், எல்லா இடத்திலையும் சமாதானமா நோன்பாளி என்ற அடிப்படையில விலகி போங்க. எந்த இடத்திலையும் நாவால் எந்த பாவமும் செய்யாம அமல்களை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.